ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கு இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு உன்னை கைவிட முடியவில்லை. எரேமியா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம். இந்த வேத பகுதியை தியானிக்கும் பொழுது இதுவரை சொல்லப்பட்ட இந்த அதிகாரத்தின் தீர்க்க தரிசனங்கள் எருசலேமில் நடக்க போகிற பாபிலோனிய படையெடுப்பு, பாபிலோனியர்கள் வந்து இஸ்ரவேலை, எருசலேமையும் யூதா ஜனங்களையும் கொள்ளையடித்து சிறைப்பிடித்துக் கொண்டு போவதை குறித்து பொருத்தமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களா இருக்கிறது. இது அப்படியே நிறைவேறிற்று. இந்த 23ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது சற்று ஆச்சரியமா இருக்கிறது. இது பூமி முழுமைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் தவறு செய்தார்கள், அதற்கு தண்டனை கொடுக்கப்பட்டது என்று இதுவரை சொல்லப்பட்ட வசனங்கள் இந்த இடத்தில் சற்று மாறுபடுகிறது. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அப்படியே கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவமா இருக்கிறது. கர்த்தர் இதை தீர்க்க தரிசனமாக இங்கு உரைத்திருக்கிறார். இது அந்த காலத்திற்கல்ல, இனி நடக்க போகிற காரியமா இருக்கிறது. இன்னும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி தரிசனத்தை பார்க்கிறார். இதே வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று. ஆதாம் ஏவாள் படைப்பதற்கு முன்பாக, வானமும் பூமியும் உண்டாக்கப்படுவதற்கு, அதாவது வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பாக, செடி கொடிகள், சூரியன், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் உண்டாக்குவதற்கு முன்பாக 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று. ஆனால் பூமி இருந்தது, காற்று இருந்திருக்கிறது, தண்ணீர் இருந்திருக்கிறது. இதை குறித்தான சிருஷ்டிப்பின் காலம் எது என்று சொல்லப்படவில்லை. பூமி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, எந்த காலத்தில் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. நமக்கு இன்னும் புரியவில்லை. கூடியமாக கொடுக்கப்பட்டிருக்கலாம், நமக்கு இன்னும் தெரிவிக்கப்படவில்லை, நமக்கு புரியவில்லை. இன்னும் அந்த காலம் குறிப்பிட்டு சொல்லிய ரகசியம் இங்கு சொல்லப்படவில்லை, தெரியாது யாருக்கும். அதே போல காற்றும் தண்ணீரும் எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்று தெரியாது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி தண்ணீர், காற்று, பூமி இவையெல்லாம் மிக மிக பழமையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும், உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும், சிருஷ்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் பின்புதான் மற்ற கிரியைகள் வந்திருக்க முடியும். அதனால் அந்த காலம் அது இன்னும் ஆதி காலமா இருக்கிறது, அது சொல்லப்படவில்லை. நமக்கு வெளிச்சம் உண்டானது முதற்கொண்டு 3ஆம் வசனத்திலிருந்து, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மனித சிருஷ்டிப்புக்கு முன்பாக இந்த செடி கொடிகள், மிருகங்கள், இந்த பூமியின் உள்ளவைகள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்திருக்கிறது. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி பார்க்கிறார், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று எதிர்காலத்தில் இனி நடக்க போகிற காரியமாக பார்த்திருக்கிறார். அப்படி என்றால் இது எந்த காலம், எப்பொழுது நடக்க போகிறது என்பதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இது குறிக்கப்பட்டிருக்கிற காலமானது மிகவும் ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கிறது. இந்த வேத பகுதிக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் இருந்து கவனித்து படித்தால் அதில் சில ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அப்படியே எடுத்து பார்த்து எழுதியது போல யோவான் ஐயா வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. அவருக்கும் இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது 12ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பூமி மிகவும் அதிர்ந்தது, வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் அத்திமரத்திலிருந்து பழங்கள் உதிர்வது போல வானத்து நட்சத்திரங்கள் பூமியில் வந்து விழுந்தது. அப்படி என்றால் வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது, வானத்தை பார்க்கும் போது எல்லாமே மின்னுவதாக நமக்கு தெரியும், நட்சத்திரம் போல. அந்த காலத்தில் விஞ்ஞான அறிவு இல்லாத காலத்தில் எல்லாவற்றையும் நட்சத்திரங்கள் என்றுதான் நாம் நினைத்தோம். ஆனால் இப்பொழுது நமக்கு தெரியும், அதில் வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள், மீர்கோஸ், காங்கஸ், இப்படி பலவிதமான
பெயர் கொடுத்து நாம் பார்க்கிறோம். சிறிய பெரிய பாறைகள், மலைகள் அளவுக்கு கற்கள் இருக்கிறது, விண்கற்கள் என்று சொல்லுவோம். இப்படிப்பட்ட காரியங்கள் வானத்தில் அநேகம் இருக்கிறது. ஆயிரம் ஆயிரமாய் கொடி கொடியே கிடக்கிறது. அவைகளெல்லாம் அத்திப்பழம் விழுவது போல, மரத்திலிருந்து விழுவது போல பூமியின் மேல் விழுந்ததை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் கரும்பு கம்பளியை போல கருத்து போயிற்று, சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது, சூரியன் கருப்பு கம்பளியை போல, கம்பளி என்று சொல்லும்போது அது சாதாரண துணியை போல அல்லாமல், அது துணி என்றால் பளபளப்பாக வழவழப்பாக இருக்கும். கம்பளி வழவழப்பாக இருக்காது. அந்த நூல்கள் மேலே லேசான மெல்லிய ஒரு கம்பளி என்பது ஆட்டின் முடியில் தயாரிக்கப்படுவது. அதனால் அந்த முடிகள் அப்படி சுரசுரப்பாக இருக்கும். கம்பளி போர்வை என்று சொல்லுவோம், அல்லது கம்பளி என்று சொல்லுவோம். அந்த கம்பளியின் மேல் சுரசுரப்பாக இருக்கும். மென்மையா இருந்தாலும் கூட அந்த துணிகள், அந்த சின்ன சின்ன நூல்கள் மேலே தெரியும். அப்படி கம்பளி போல ஒரு இந்த தன்மை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இதை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு காரியம் புரியும். சூரியன் என்பது வாயுவாக இருக்கிறது. அது நிலை வாயு நிலை, ஆவி நிலையில் இருக்கிறது, காற்றாக இருக்கிறது. அதில் ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கிறது. இரண்டும் ஒன்றொன்று வினை புரிவதினால் அதில் வெப்பநிலை உருவாகிறது, வெப்ப ஆற்றல் உருவாகிறது. அதுதான் எல்லா கிரகங்களுக்கும் வர கிரகம். இப்படி இருக்க அவைகள் அங்கு நாம் சூரியனின் தொலைநோக்கு கருவிகள் மூலம் சூரியனை பார்த்தாலும், சூரியனின் புகைப்படங்களை நாம் பார்த்தாலும் தெரியும், அதில் அநேகம் கருமையான புள்ளிகள் இருப்பது இப்பொழுதே தெரியும். அந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் வினை புரிந்து உருவாவதினால் அது ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். காற்று சுழலுவது போல சுழற்கொண்டே இருக்கும். அதில் வெளிச்சம் மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறத்தில் அந்த நெருப்பாக அது கொதித்துக் கொண்டிருக்கும் வாயு நிலையில். இப்படி இருக்க அது கருப்பு கம்பளியை போல கரைஞ்சி போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சூரியனிலும் சந்திரனிலும் மாற்றம் உண்டாகும், பூமியின் மழைகள் அதிரும் என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசனம் தான் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த இரண்டு சம்பவங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இனி நடக்க போகிற காரியமாய் இது இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகள் இந்த பூமிக்கு காத்திருக்கிறது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகி போயிற்று, வானம் விலகி போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நமக்கு தெரியும், படித்திருக்கிறோம், இந்த பூமியை சுற்றிலும் ஓசோன் லேயர் இருக்கிறது. அதுதான் பூமியில் அதிக வெப்பநிலை தாக்காதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு போர்வையை போல இருக்கிறது. இந்த பூமியின் அந்த ஓசோன் லேயரில் இப்பொழுது அதிகமாக பூமியில் ஏற்படுகிற கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற தீய காற்றுகளால் அந்த ஓசோன் லேயர் அங்கு பாதிக்கப்பட்டு அநேக இடங்களில் போட்டிகள் விடுகிறது. அதனால் பூமியின் வெப்பநிலை அதிகமாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் சொல்வது உண்டு. இது நமக்கு நன்கு தெரிந்த காரியம்தான். இது வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகி போயிற்று என்று சொல்லும் பொழுது இந்த ஓசோன் லேயர் முற்றிலுமாக விலக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த வானத்தின் அந்த அந்த நிலை, அந்த லேயர் அப்படியே அதை விலக்கி வைப்பது, ஒரு மடிப்பு, அந்த மடிப்பை எடுத்து விடுவது போல. ஓசோன் லேயர் போய்விட்டால் மிகுந்த வெப்பநிலை அதிகமாக பூமியில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாக வாய்ப்புண்டு. இப்படி இயற்கையை கர்த்தர் தண்டிப்பார். சரி, மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள், கர்த்தர் இயற்கைக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பானே என்று யோசித்து பார்த்தால் ஒரு காரியம் வெளிப்படணும். கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, கர்த்தருடைய நீதி என்பது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். நீ கைகளால் பாவம் செய்தால் உன் கையில் அடி விழும், கண்களால் பாவம் செய்தால் கண்களில் அடி விழும். இதுதான் கர்த்தருடைய நியாயம். அவருடைய நீதி அப்படிப்பட்டதா இருக்கிறது. நாம் தவறு செய்தால் நமக்கு தண்டனை கொடுப்பார், அடுத்தவர்களுக்கு கொடுக்க மாட்டார். அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார். இப்படி செய்த சூரியனும் நட்சத்திரங்களும் இவைகளில் எல்லாம் பாதிப்பு உண்டாகிறது என்றால் அவைகளில் தீமை இருக்கிறது என்றே பொருள். என்ன தீமை சூரியனில் இருக்க போகிறது?
அது உயிரற்ற பொருள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் என்னவென்றால், ஒவ்வொரு சூரியன், வானத்து நட்சத்திரங்கள் எதுவாய் இருந்தாலும் இதில் ஒரு மிகப்பெரிய ஆழமான சத்தியங்கள் அநேகம் உண்டு. அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க வேண்டாம். அதற்கான நேரம் வரும்போது தியானிக்கலாம். இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மனிதர்கள் அவைகளை எல்லாம் தெய்வமாய் வணங்கியதினால் அதில் தீமை நுழைந்திருக்கிறது. அது நிமித்தம் கர்த்தர் அதை தண்டிக்கிறார். இது குறித்த விளக்கமான செய்திகளை பின்வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மனிதர்கள் எதை வணங்கினாலும் அது தீட்டுப்பட்டு போகும். அந்த பொருள் தீட்டுப்பட்டு போகிறது. மனிதர்களின் பாவத்தின் நிமித்தம் அந்த பொருள்கள் அழிக்கப்படுகிறது. அது சூரியன், நட்சத்திரங்கள், உயிரற்ற பொருள் எதுவாயிருந்தாலும், மலைகளாயிருந்தாலும், மரங்களாயிருந்தாலும், எதுவாயிருந்தாலும் அதை சற்று புரிந்து கொள்வோம். எல்லாம் நம்மால் வருவதுதான். மனிதனின் இருதயமே பொல்லாங்குள்ளதா இருக்கிறது. அதை நிமித்தம் இப்படிப்பட்ட தீமைகள் வருகிறது. இப்படி பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானத்தை பார்த்தேன், அதில் ஒளி இல்லாமல் இருந்தது, வெளிச்சம் இல்லாமல் இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அசைந்தன, குன்றுகள் அதிர்ந்தன. மலைகள் எல்லாம் அசைகிறதாம், குன்றுகள் எல்லாம் குலுங்குகிறதாம். இது எப்படி இருக்கிறது? மலைகளும் அசைகிறது, குன்றுகள் குலுங்குகிறது என்றால் இது நிலநடுக்கம் போன்ற செயல்கள், நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இது ஏன் ஏற்படுகிறது? எப்படி ஏற்படுகிறது? வானத்தில் இருக்கிற கிரியைகள், பூமியில் இருக்கிறவை எல்லாம் தேவதூதர்கள் வந்து அதை அடிக்கிறார்கள். அது நிமித்தம் தேவதூதர்கள் வந்து அதை குலுக்குகிறார்கள். அதனால்தான் இது நடக்கிறது, தானாக நடக்காது. இது ஏன் நடக்கிறது என்றால் கர்த்தரை கட்டளை கொடுக்கிறார். மனிதனின் பாவங்களின் நிமித்தம் எல்லா குன்றுகளும் அசைந்தன. எல்லா குன்றுகளும் அசைகிறதாம். அப்படி என்றால் சிறிய சிறிய மலைகள் அவைகளும் அசைகிறது. பெரிய பர்வதங்களும் குலுங்குகிறது, சிறியவைகளும் அசைகிறது. ஏனென்றால் மலைகளிலும் குன்றுகளிலும் மனிதர்கள் கர்த்தருக்கு விரோதமாக தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிறார்கள். அது நிமித்தம் இஸ்ரவேலர்கள் இந்த தவறை செய்தார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் அப்படி செய்ததினால் கர்த்தர் அவர்களை தண்டித்தார். அவர்கள் அதை தொடுவதினால்தான் கர்த்தர் அந்தந்த இடத்தை போய் அடிக்கிறார். வேறொன்றும் இல்லை. மனிதன் தீட்டுப்படுத்தினால் அந்த பொருட்களை கர்த்தர் அழிக்கிறார். பின்னும் நான் பார்க்கும்போது அங்கு மனுஷன் இல்லை. ஆகாயத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின, மனிதர்கள் இல்லை. அந்த எல்லாம் அழிக்கப்பட்டு குலுங்கி கொண்டு கிடக்கிறது, மனிதர்களே இல்லை. இந்த குன்றுகள், மலைகள் குலுங்கினால் பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையான மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள். நாம் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து படித்து பார்க்கும்போது முத்திரைகள் உடைக்கப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்தது எக்காலம் ஊதுகிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்தது 7 கோப கலசங்கள் ஊற்றப்படுவது, 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோப கலசங்கள். இப்படி கர்த்தருடைய நியாயத்திற்கு வரிசையாக வருகிறது. இதை குறித்து நாம் பார்க்கும்போது முதலில் 1/3 காடுகள் அழிக்கிறது, 1/3 கடல் பகுதி அழிகிறது, கப்பல்கள் மற்ற காரியங்கள் அழிகிறது, 1/3 சூரியன் அந்தகாரப்படுகிறது, 1/3 மரங்கள் அழிகிறது. இப்படி கர்த்தர் ஒவ்வொன்றாக அழித்து வருகிறார். மனிதர்களில் 1/3 அழிக்கிறார்கள். அதாவது மரங்களை அழிக்கும் போது மலை சார்ந்த மனிதர்கள் அழிகிறார்கள். கடலை அழிக்கும் போது கடற்கரை ஓரங்களில் 1/3 பேர் அழிகிறார்கள். இப்படி அழிவு ஏற்படுகிறது. சரி, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்றைய நிலையில் 1/3 பேர் என்றால் என்ன? இன்றைய நிலையில் 8.3 பில்லியன் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளில் 3/1 என்று ஒவ்வொரு பகுதியாக அழிக்கப்பட்டு வந்தால் மிச்சமாய் கடைசியாய் இருப்பது 2.5 பில்லியன் ஜனங்கள். அதாவது வெறும் 250 கோடி ஜனங்கள் மட்டுமே மீதம் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஆராய்ந்து பார்த்தால் இன்னும் எத்தனை பேர் குறைவார்கள் என்று தெரியவில்லை. இப்படி மிகப்பெரிய பேரழிவு உண்டாக போகிறது. கோடி கோடியாய் ஜனங்கள். பூமியில் உள்ள மனிதர்களில் இது காலம் நீண்ட காலம் ஆகலாம். பூமியின் மக்கள் தொகை இருப்பதில் 1/4 ஜனங்கள் கூட மிஞ்சுவது கடினம். அப்படி 3/4 ஜனங்கள் நியாயத்திற்கினால் அழிக்கப்பட போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது எந்த காலத்தில் நடக்கிறது என்று குறிப்பிடப்படவில்லை. நீண்ட காலம் ஆகும் இதற்கு. ஆனால் இது எப்படி வரும் என்றால்
ஒரு கொள்ளை நோயினாலோ அல்லது ஒவ்வொரு விதமான இயற்கை சீற்றங்களினாலும் புயல் காற்று போன்ற காரியங்களினாலும் அங்கங்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் மறித்துக் கொண்டே போய் கடைசியில் இவ்வளவு ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள். அதாவது வயதாகி முதிர்ந்து இயற்கை மரணம் அடையாமல் திடீரென்று சார்ந்து போகிற ஜனம். இப்படியாக கடைசி காலத்தில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் கர்த்தரின் கோபத்தினால் வருவது. மனிதர்கள் நம் இருதயத்தை கடினப்படுத்தி நம் மனித இனத்தையே அழித்துக் கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் செய்யும் பாவங்கள் நம்மோடு மட்டுமல்ல, நம் இனத்தையே அழிக்கிறது, மனித இனத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சற்று புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டால் நலமாயிருக்கும். இதன் பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், நான் பார்க்கும் பொழுது பயிர் நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வனாந்திரம் ஆயிற்று, பட்டணங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போயிற்று, எல்லாம் அழிந்தது, தேசம் எல்லாம் அழிந்தது, ஆனாலும் சர்வ சங்காரம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி பேரழிவை நான் உண்டு பண்ணுவேன், ஆனால் சர்வ சங்காரம் செய்ய மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ சங்காரம் என்றால் என்ன? அதாவது மொத்தமாக முழுமையாக அழித்து விடுவது. மனித இனம் மொத்தமாக அழிந்து போகும் என்று ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தால், நீண்ட காலம் ஆன பின்பு மனித இனம் அழிந்து போகும், அல்லது சூரிய வெப்பம் அதிகமாகி விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் இப்படி. அதாவது சூரியனில் ஏற்படும் மாற்றங்களினால் மிகப்பெரிய பேரழிவு பூமியே மொத்தமாக அழிந்து போகும், அப்படியெல்லாம் சொல்வதென்று. பூமியின் வெப்பநிலை அதிகமாகிறது, அது ஒட்டுமொத்த மனித குலத்தையே அழித்து விடும் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்புண்டு என்று பேச்சு உண்டு. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்வோம், பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட போவது இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அங்கங்கு பேரழிவுகள் உண்டாகும், அநேகம் பேர் மரிப்பார்கள், பாவத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் அநேக ஜனங்களை கர்த்தர் அழிப்பார் என்பது உண்மைதான். ஆனால் முற்றிலும் பூமி அழிந்து போகாது, மனிதர்கள் முற்றிலும் அழிக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு சொல்லுகிறார். வேதவசனங்கள் பொய்க்காது, நிச்சயம் காப்பாற்றப்படுகிற ஜனங்கள் என்று ஒரு கூட்டத்தார் உண்டு. சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார், முற்றிலும் அழித்து போட மாட்டார். நோவாயியாவின் காலத்தில் 8 பேரை வைத்துக் கொண்டு மற்றவர்களை அழித்தார். ஆனால் இப்பொழுதோ இனிவரும் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பூமியின் ஒரு கால் பகுதி மக்களாவது இருப்பார்கள், 2.5 பில்லியன் மக்களாவது இருப்பார்கள். அதன் பின்பு அதற்கு அதிகமான மக்கள் அழிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அக்கிரமத்தின் உச்சநிலை போவதினால். இதற்கெல்லாம் காரணம் கர்த்தர் அல்ல. அடுத்தவர் மேல் நாம் பழி சொல்லவே முடியாது. மனிதர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள கேடான எண்ணங்களின் நிமித்தம் அழிக்கப்படுகிறார்கள். மனிதர்களே இதற்கு காரணமே தவிர மற்றவர்கள் அல்ல. இது நிமித்தம் பூமி புலம்பும். இப்படி ஒவ்வொரு தீங்காய் மரங்களில் 1/3 பங்கு அழிக்கப்பட்டு அதனால் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள். சூரியனில் பாதிப்பு வந்தது, இயற்கைகள் எல்லாமே பாதிக்கப்பட போகிறது. விஞ்ஞானிகளும் இந்த கூற்றை சொல்லுகிறார்கள். இயற்கை மண்டலம் பாதிக்கப்படுகிறது, மரங்கள் அழிக்கப்படுகிறது, சூரியனில் மாற்றம் உண்டாயிருக்கிறது, பூமியில் மாற்றம் உண்டாயிருக்கிறது. இவைகள் எல்லாம் நன்மை கண்ட தீமைக்காய் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதர்கள் பூமியை கெடுக்கிறார்கள் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இதைதான் வேதம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. வேத வசனங்கள் சொன்னதை தான் முன்னுரைத்ததை விஞ்ஞானிகளும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆராய்ந்து சொல்லுகிறார்கள். அன்றே கர்த்தர் தரிசனமாக உரைத்திருக்கிறார். இது நிமித்தம் பூமி புலம்பும். இப்படி பூமியில் பேரழிவுகள் உண்டாகும் போது மிகப்பெரிய புலம்பல் உண்டாயிருக்கும். பூமியின் ஜனங்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். டிவி சேனல்கள் எல்லாவற்றிலும் புலம்பல் சத்தமாய் கேட்கும். நீங்க இப்படிப்பட்ட அழிவு வந்தது, அங்கு அப்படிப்பட்ட அழிவு வந்தது என்று யோசித்து பார்ப்போம். இன்று இதான் நிலை, இன்றைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. இங்கு யுத்தம் வந்தது, அங்கு கொள்ளை நோய் வந்தது, அது அடுத்தது அங்கு ஏதோ பிரச்சனைகள் பஞ்சமா இருக்கிறது, இங்கு இத்தனை பேர் இறந்தார்கள், அங்கு அத்தனை பேர் இறந்தார்கள் என்று தினந்தோறும்
எல்லா சேனல்களிலும் மரண ஓலங்கள் அநேகம் கேட்கிறது அல்லவா? நல்ல செய்தி எந்த ஒரு ஒரு செய்தி சேனலிலும் வருவதில்லை. எல்லாவற்றிலும் துக்கமான காரியங்கள் எல்லாம் வருகிறது. இதுதான் அந்த காலம் துவங்கி விட்டது என்றே சொல்லலாம். உயிர இருக்கும் வானங்கள் கருத்து போகும். வானங்கள் உயரத்தில் இருக்கும் வானங்கள் கருத்து போகும் என்றால், வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் ஏதாவது ஒரு காற்று மண்டலத்தில் ஏற்படுகிற பாதிப்பினால் நமக்கு அப்படி கீழிருந்து பார்க்கும்போது வானம் இருளாய் போகும். அதாவது பூமியின் வெளிச்சம் குறையும் என்று சொல்லப்படுகிறது. நான் அதை சொன்னேன், கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதை சொன்னேன். இதையெல்லாம் நான் செய்ய போகிறேன் என்று நான் தான் சொன்னேன். நானே நிர்ணயம் பண்ணினேன். இப்படி நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டதும் நான் தான். நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, அதை விட்டு விலகுவதும் இல்லை. ஒருவேளை நாம் ஜெபித்தால் இதெல்லாம் மாறுமா என்ற கேள்விக்கு பதில் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாறாது. இது நடந்தே தீரும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். உறுதியாக சொல்லிவிட்டார். கர்த்தரே சொன்னார், அதை அவரே நிர்ணயித்திருக்கிறார். மனஸ்தாபப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். நிச்சயம் அழித்தே தீர்வேன் என்று. அந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது எல்லாம். மரங்களை கண்டால் அதை கர்த்தருக்கு பதிலாக வணங்குவது, மலைகளை கண்டால் கர்த்தருக்கு பதிலாக வணங்குவது, வானத்தை பார்த்து சூரியனை கர்த்தருக்கு பதிலாக வணங்குவது, கர்த்தரை தொழுது கொள்ளாமல் கர்த்தரை தொழுது கொள்வதை விட்டுவிட்டு மேலே பார்த்து வணங்குவது, இப்படிப்பட்ட காரியங்களில் மனிதர்கள் செய்வதனால் கர்த்தர் கோபம் கொண்டு இப்படிப்பட்ட அழிவுகளை இயற்கையின் மேல் செலுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. குதிரை வீரரும் வில் வீரரும் இடும் சத்தத்தினால் இஸ்ரவேல் தேசத்தில் நடக்க போகிற காரியம் இது. இப்படி வீரர்கள், போர் வீரர்கள், எதிரிகள் வந்து சூழ்ந்து கொள்வதனால் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாம் கண்மலைகளிலும் அடர்த்தியான காடுகளிலும் போய் ஓடி ஒளிந்து கொள்வார்களாம். சகல ஊர் ஜனங்களும் எருசலேமில் இப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது அந்த காலத்திலும் நடந்தது, இனியும் நடக்க போகிறது. ஒரு மனுஷனும் அவைகளில் குடியிராதபடிக்கு, ஊரில் ஒரு மனிதர் கூட இருக்க முடியாத அளவுக்கு எல்லா ஊர்களும் விடப்பட்டிருக்கும். அங்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எருசலேமே, பாழாய் போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ ரத்தாம்பரம் உடுத்தினாலும் அழகான துணிகளை அணிந்து கொள்வதினாலும் தங்க அணிகலன்களை அணிவதினாலும் உன் கண்களில் மையிட்டு கொண்டு வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். உன் அலங்காரத்தினால் பிரயோஜனம் என்ன? சோர நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள் என்று சொல்கிறார். இதுவரை உன்னை நேசித்தவர்கள் உன்னை வெறுத்து விடுவார்கள், உன்னை கொலை செய்ய தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன என்றால், எருசலேம் ஒரு கன்னி பெண்ணாக, ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி சொல்லப்படுகிறது. எருசலேமின் மேல் நட்புறவு கொண்டு இத்தனை காலம் வாழ்ந்தவர்கள் என்னதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாலும் கேட்காமல், இஸ்ரவேலர் கனிவாய் நடந்து கொண்டாலும், அவர்கள் அன்பாய் பேசினாலும், சமாதானத்தை விரும்பினாலும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்நியர்கள் வந்து இஸ்ரவேலை அழிக்க, எருசலேமின் குடிகளை அழிக்க முற்படுவார்கள், பிராணனை வாங்க தேடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்நிய தேசங்களிலிருந்து போர் வீரர்கள் வந்து அழிக்க வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்ப்ப வேதனை படுகிற பெண்ணின் சத்தத்தை போலவும், முதல் பிரசவத்தில், தலை பிரசவத்தில் பிள்ளை பெறும்போது ஒரு பெண் எவ்வளவாய் துடிப்பாளோ அப்படிப்பட்ட வேதனையை கர்த்தருடைய ஜனங்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மகா உபத்திரவத்தின் காலத்தில் இப்படி நடக்கும் என்று வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியும் அதை குறிக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள், உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஆபத்தை சந்திக்க முடியும். அவர் பெருமூச்சு விட்டு, இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய ஜனங்கள், உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ கொலை பாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்று சீயோன் குமாரத்தை சொல்லுவார். சீயோன் குமாரத்தி என்றால் உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களை குறிக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கிறது, கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்களை குறிக்கிறது. அவர்கள் எல்லோரும்
புலம்புவார்களாம். அப்படி என்றால் அநேகம் இரத்த சாட்சிகள் உலகெங்கும் மறிப்பார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலர்கள் கொல்லப்படுவார்கள். உலகெங்கும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவார்கள். இரத்த சாட்சி மரணம், மிகப்பெரிய மரணம் நடக்கும். இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. கடைசி காலத்தில் இது நடக்க போகிற, இனி வரும் காலங்களில் நடக்க போகிற காரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து நடப்போம். இத்தனை தீமைகளையும் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்முடைய செயல்களில் வரவழைக்கிறது. நம் இருதயத்தில் தீய எண்ணங்களும் நம்முடைய கைகளின் தவறான செயல்களுமே இப்படிப்பட்ட தீமையை கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்து மனம் திரும்புவோம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தர் பெரியவர். அவரில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். அது நமக்கு பாவ மன்னிப்பை பெற்று தரும். கர்த்தருடைய பாதுகாப்பையும் நமக்கு தரும். இப்படிப்பட்ட தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லாரும் காத்துக் கொள்வார். அவரை அண்டிக் கொண்டால் எந்த தீமையும் என்றும் வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறணும்.